நம்மை தெளிவாக வழிநடத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு சாயங்காலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உறுதியான ஊழியர் என்ற தலைப்பின் கீழே கடந்த 40 வாரங்கள் பவுல் அடியாருடைய வாழ்க்கையை குறித்து படிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கடந்த வாரம் படிக்கும் போது தலைவனை உருவாக்கக்கூடிய தலைவன் 16வது அதிகாரம், அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள்ல படிச்சோம். அதாவது பவுலுடைய ஊழியத்திலே 2வது மிஷனரி பயணம் ஆரம்பிக்கப்படும் போது பர்னபா பிரிந்து சென்று விட்டார். மார்க்குவை அழைத்து கொண்டு சென்று விட்டார். அப்படி சென்ற உடனே அந்த இடத்திலே ஆண்டவர் பவுலுக்கு சீலாவை கொடுக்கிறார், பவுலுக்கு தீமோத்தேயுவை கொடுக்கிறார். அந்த தீமோத்தேயுவை எவ்விதமாக உருவாக்கினார் என்பதை படித்தோம். ஊழியரை உருவாக்கின ஊழியர் எவ்விதமாக தெரிந்து கொண்டார், சீடனை தெரிந்து கொண்டார், நற்சாட்சி பெற்றவனை தெரிந்து கொண்டார், உண்மை உள்ளவனை தெரிந்து கொண்டார், அவனை ஆவிக்குரிய மகனாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டவர் தெரிந்து வைத்திருந்தார். அதே போல அவனுக்கு காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதே போல அவனை தகுதிப்படுத்தி தன்னோடு ஊழியத்திற்கு அழைத்து சென்றார். லீஸ்திரான்னு சொல்லி சொன்ன உடனே 5 ஆண்டுகள் கழித்து, ஏற்கனவே நம்ம படிச்சோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரங்களுக்கு முன்னாடி படிக்கும் போது தீமோத்தேயுவை சந்தித்த பவுல் 5 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது தன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு சீஷன் தன்னோடு ஊழியத்திலே தோள் கொடுக்கக்கூடியவனாக மாறி இருக்கிறான் என்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். இன்றைக்கும் தொடர்ந்து பவுலுடைய 2வது மிஷனரி பயணத்தை நம்ம தொடர்ந்து படிக்கலாம். நம்முடைய கையில வேதாகமத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 4வது 5வது வசனங்கள் வாசிங்க. அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. இந்த வசனங்கள்ல என்ன படிக்கிறோம்னா, ஜெருசலேம் கவுன்சில்ல என்ன காரியங்களை தீர்மானித்தார்களோ அவர்கள் மூலமாக தீர்மானித்த காரியங்களுக்கு பவுல் மற்றவர்கள் செவி சாய்த்தார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பவுல் உன்னதமான ஒரு ஊழியர்னு சொல்லி சொல்லும் போது ஐக்கியத்தோடு சேர்ந்து செயல்படுகிறார். அதே போல ஐக்கியமாக தேவனுடைய பிள்ளைகளாக தலைவர்களாக என்ன தீர்மானம் எடுக்கிறாங்களோ அந்த தீர்மானத்தின்படி அந்த சட்டதிட்டங்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். விளைவு என்ன தெரியுமா? 5ஆம் வசனத்திலும் படிக்க கேட்டோம்ல, சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அப்போ தவறான உபதேசங்களை களைந்து எடுக்கும் போது, சரியான உபதேசங்களை போதிக்கும் போது சபைகள் விசுவாசத்திலே நாளுக்கு நாள் பெருகும். கடந்த முறை நம்ம படிக்கும் போது ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, ஏன் தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் பண்ணினார் பவுல்? ஒருவேளை இந்த வசனங்கள்ல பார்க்கும்போது எருசலேம் கவுன்சில்ல, எருசலேம் திருச்சபையில் தீர்மானித்த காரியங்களை அவர்கள் பின்பற்றினார்கள் நம்ம சொல்லும் போது எதற்காக தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் பண்ணினார்ன்றதை பார்க்கும்போது என்ன படிக்கிறோம்னா, இந்த இடத்துல, அதாவது இதற்கு முந்தின அதிகாரத்துல அந்த பிரச்சனையுடைய காரணம் என்னன்னா, விருத்த சேதனம் பண்ணாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் சொல்லி போதித்தார்கள். யார்? அந்த விருத்த சேதனத்தை முக்கியப்படுத்தின யூத மதவாதிகள், தவறான போதகர்கள், எருசலேம் திருச்சபையினால் அங்கீகரிக்கப்படாதவர்கள். அதை பவுலும் எதிர்த்தார், பர்னபாவும் எதிர்த்தார். அதை கொண்டு போறாங்க எருசலேம் தலைவர்கள்ட்ட, தீர்மானிக்கிறாங்க, அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். அப்போ பவுல் சொல்வதற்கும் செயல்படுவதற்கும் முரண்பாடு இருக்கா? இல்ல. தீமோத்தேயு ரட்சிக்கப்படுவதற்காக பவுல் விருத்த சேதனம் பண்ணவில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நம்ம வேதத்துல படிக்கிற மாதிரி, ஆஃப் ஜூ, தாயார் யூத பெண்மணி, தகப்பனார் கிரேக்கர், பாதி யூத மதத்தை சேர்ந்தவர். ஆனால் பவுலுடைய ஊழியம், பர்னபாவுடைய ஊழியம் யூதர்கள் மத்தியிலேயும் இருக்கிறது, புறஜாதியர் மத்தியிலேயும் இருக்கிறது. அப்போ யூதர்கள் மத்தியில போய் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு விருத்த சேதனம் அவசியமாயிருக்கிறது. ஆகவே ஊழியத்திற்கு தகுதிப்படுத்தும்படியாக, தன்னோடு ஊழியத்திற்கு அழைத்து செல்லும்படியாக பவுல் தீமோத்தேயுவை விருத்த சேதனம் பண்ணினார்.
நீங்க இன்னும் அந்த யூத கலாச்சாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, யூதர்கள் புறஜாதியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு யூதன் புறஜாதியாரை திருமணம் பண்ணுவானானால், அல்லது புறஜாதியான ஒரு பெண்ணை ஒரு யூத வாலிபன் திருமணம் செய்வானானால், அல்லது ஒரு வாலிப பெண், ஒரு பெண் புறஜாதியான ஆணை திருமணம் செய்வாளானால், அவள் இறந்ததற்கு சமமாக ஒப்பிடப்படுவாள். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கலாச்சாரம். அப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய மக்களை தேவனுக்கு நேராக திருப்புவதற்காக பவுல் தீமோத்தேயுவை விருத்த சேதனம் பண்ணினாரே தவிர, மற்றபடி தன்னுடைய கொள்கையிலே பவுல் தெளிவாக இருந்தார். நீங்க நம்ம எப்படி இருக்கோன்றத யோசித்து பார்க்கலாம். இன்றைக்கு தொடர்ந்து பவுலுடைய மிஷனரி பயணத்திலும் படிக்க போறோம். 6வது வசனம் 7வது வசனங்கள் வாசிங்க. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். இங்க ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் நடக்குது. அந்த வசனங்களை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன நடக்குது? பவுலும் சீலாவும் மிஷனரி பயணத்தை கிளம்பிட்டாங்க. கிளம்பி ஆவியானவருடைய வழி நடத்தின்படி, திட்டத்தின்படி ஒரு நாட்டுல இருந்து அடுத்த நாட்டுக்கு, ஒரு ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு, ஒரு பட்டணத்துல இருந்து அடுத்த பட்டணத்துக்கு போறாங்க. அப்படி போகும்போது பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்துட்டாங்க. கடந்து என்ன திட்டமிடுறாங்கன்னா, ஆசியா தேசத்திலே, ஏசியா மைனர்னு சொல்லப்படுற இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் யோசித்தார்கள். ரோம சாம்ராஜ்யத்துல உள்ள ஒரு மாகாணம் அது, ரோம கட்டுப்பாட்டுல அது இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அங்கே சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று யோசிக்கிறாங்க. ஆனா நீங்க அதுல படிக்கும்போது 6வது வசனத்தை அப்படியே கவனிங்களேன். ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினால் தடை பண்ணப்பட்டார்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? கர்த்தருடைய வசனத்தை எங்கும் பிரஸ்தாபப்படுத்துவதுதான தேவனுடைய திட்டம். கர்த்தருடைய சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்கிறதான தேவனுடைய சித்தம். எங்கெல்லாம் ஆண்டவர் வழி நடத்துகிறாரோ அங்கெல்லாம் அனுப்புறது கர்த்தருடைய சித்தம் சொல்லி யோசிக்கும் போது இந்த இடத்துல வித்தியாசமா என்ன பாக்குறோம்னா, ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணினார். 7வது வசனத்தை அப்படியே கவனிச்சீங்கன்னா, மீசியா தேசம் வரைக்கும் போய் அங்கிருந்து பித்தினியா நாட்டுக்கு போலான்னு யோசிக்கிறாங்க. பித்தினியா ஆசியா தேசத்துல உள்ள ஒரு நாடு. அங்க போலான்னு யோசிக்கிறாங்க. அதுல அந்த வசனத்துடைய பின்பகுதி பாருங்க. ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். தடைகள், ஊழியத்திலே பவுல் சந்தித்த தடைகள். அந்த தடைகளை கண்ட பவுல் சோர்ந்து போனாரா, தொய்ந்து போனாரா, தடைகளாலே அப்படியே நின்று விட்டாரா? அதான் நம்ம படிக்க போறோம். தடைகளை கண்டு தொய்ந்து போகாத ஊழியர் யார்? இந்த உன்னதமான ஊழியர் பவுல் எனப்பட்ட தேவனுடைய மனிதர். ஏசியான்னு சொல்லி எடுத்தோம்னா இந்த பகுதியில படிக்கக்கூடிய காரியம் தடை, பூட்டப்பட்ட ஒரு கதவு. அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். எவ்விதமாக ஆவியானவர் தடை பண்ணி இருக்க முடியும்? கர்த்தருடைய வசனத்தை சொல்றதுக்காக தான் போறாங்க. அப்போ இன்றைக்கு இந்த பகுதியில இருந்து ஒரு காரியத்தை முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இன்றைக்கு 2 விதமான விசுவாசிகள் இருக்காங்க. ஒரு கூட்ட விசுவாசிகள் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஆண்டவருடைய சித்தம் வேதத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது தேவனுடைய சித்தம், ஊழியத்துக்கு போக வேண்டியது தேவனுடைய சித்தம், ஒரு இடத்துல சந்திக்கப்படாத மக்களை சந்திக்க வேண்டியது தேவனுடைய சித்தம். அதுல ஆண்டவர் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் சொல்லி நான் ஜெபிக்க வேண்டும் சொல்லி அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. அதுக்கு போய் நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது கர்த்தருடைய சித்தம், அவ்வளவுதான். அதுல ஆண்டவர் என்னை பகுதி நேரமாக ஊழியம் செய்ய சொல்றாரா, முழு நேரமாக ஊழியம் செய்ய அழைக்கிறாரா, அவருடைய சித்தத்தை செய்ய அழைக்கிறாரா, அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளா ஒரு பிளானை போட்டு, அது 10 ஆண்டு திட்டமாக இருக்கலாம், 20 ஆண்டு திட்டங்களாக இருக்கலாம், அது 50 ஆண்டு திட்டங்களாக இருக்கலாம். திட்டம் போட்டு நம்ம பாட்டுக்கு முன்னேறி போயிட்டே இருக்கலாம். அந்த திட்டத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார் சொல்லி யோசிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. இது ஒரு கூட்ட மக்கள். அடுத்து ஒரு கூட்ட மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது கர்த்தருடைய ஊழியம், கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன் அடிப்படையில செய்ய வேண்டும். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவரை சார்ந்து, அவருடைய வழிநடத்துதலை சார்ந்து ஊழியத்தை செய்ய வேண்டும். இந்த 2 கூட்ட மக்கள் மத்தியில வசனம் யாருக்கு
ஆதரவு கொடுக்க நீங்க பாத்தீங்கன்னா 2வது கூட்ட மக்களுக்கு. நானும் அதை ஆமோதிக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். முதல்லயே பார்த்தோம், பவுலுடைய ஊழியத்துல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான காரியம் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யறது. இந்த இடத்துல அவர்கள் திட்டமிட்டு போகும்போது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி யோசிக்கும் போது தடைகள் வருகிறது. அப்ப இன்னொரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் ஊழிய காரியங்களை திட்டமிட்டாலும் பவுலை போன்ற உன்னதமான ஒரு ஊழியர் கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட தான் செஞ்சாங்க. நம்ம நேரத்துல கேட்கிறோம்ல, ஆண்டவருடைய சித்தத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, சூழ்நிலைகள் அப்படி இருக்கு. இதன் மத்தியில இதை செய்வதா அதை செய்வதா, நான் ஒரு காரியத்தை திட்டம் போடுறேன், கர்த்தர் வேற விதமாக வழி நடத்துகிறார். இதுல எது சரி எது தவறு என்ற போராட்டம் புதிய விசுவாசிகளுக்கு மட்டும்தான் உண்டா? இல்ல, எல்லாருக்கும் உண்டு. உன்னதமான ஊழியராகிய பவுலுக்கு உண்டு. கிறிஸ்துவுக்காக எதையும் இழப்பதற்கு துணிந்த தேவனுடைய மனிதனாகிய பவுலுக்கு உண்டு, நமக்கும் உண்டு. ஆகவே நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணினார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஆவியானவர் எவ்விதமாக தடை பண்ணுவார், ஆவியானவர் எவ்விதமாக இது தேவனுடைய சித்தம் இல்லைன்றத உணர்த்துவார். முழு வேதாகமத்துல அந்த பகுதிக்குள்ள நம்ம போறது இல்லை. முழு வேதாகமத்தை படிச்சு பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாக தடை பண்ணுவார். முதலாவது நம்முடைய உள்ளத்துல பேசி இருக்கலாம். பவுலுடைய உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் அந்த சமாதானத்தை எடுத்து போட்டிருக்கலாம். நானும் நீங்களும் கூட ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்ய வேண்டும் சொல்லி முன்னேறும் போது அதை முதலாவது தடுப்பது என்னன்னா உள்ளத்திலே சமாதானத்தை இழப்பது, உள்ளத்திலே வரக்கூடிய ஒரு தடை. 2வது, உள்ளத்திலே பேசக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஆழமான உள்ளுணர்வை கொடுப்பார், ஆழமான நிச்சயத்தை கொடுப்பார். இன்னர் கன்விக்ஷன் சொல்லி சொல்றோம், இதை கண்டிப்பாக நீ செய்ய வேண்டும், இதை கண்டிப்பாக நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆவியானவர். இப்படிலாம் பேசுவாரா? கண்டிப்பா பேசுவார், அதுல எவ்வித சந்தேகமே இல்லை. இவ்விதமாக தேவனோடு ஆழமான உறவை காத்து கொள்ளக்கூடிய பவுலுடைய வாழ்க்கையில இருதயத்தின் ஆழத்துல உள்ளுணர்வுல ஆண்டவர் அந்த நிச்சயத்தை கொடுத்திருப்பார். இது என்னுடைய சித்தம் அல்ல என்று ஆண்டவர் பேசியிருப்பார். 2வது. 3வது எப்படி பேசியிருக்கலாம்? அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதையும் படித்து பார்க்கும்போது, திருச்சபையாக கூடி வரும்போது, ஐக்கியத்துல கூடி வரும்போது தீர்க்கதரிசிகள் அங்க இருந்தாங்க. தீர்க்கதரிசிகள் சொல்லி சொல்லும் போது குறி சொல்வதை போல எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய மக்கள் மட்டும் அல்ல, தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய மக்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்கள். அவ்விதமாக ஒரு சில தீர்க்கதரிசிகள் மூலமாக பவுல் எச்சரிக்கப்பட்டிருக்கலாம். இந்த காரியம் வேண்டாம் என்று ஆவியானவர் பவுலை என்ன செஞ்சிருக்கலாம்? உணர்த்தி இருக்கலாம். அல்லது ஒரு தரிசனத்தின் மூலமாக பவுலை கர்த்தர் தடுத்திருக்கலாம் அல்லது எச்சரித்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா பூட்டப்பட்ட கதவுகள் மூலமாக கர்த்தர் பவுலை வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம், வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல ஆவியானவர் தடை பண்ணினார். இந்த வேத பகுதியை குறித்து வில்லியம் பார்க்லே எழுதும் போது இன்னும் ஆச்சரியமாக ஒரு சில காரியங்கள் எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, அந்த அதிகாரத்துல 10ஆம் வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம். அந்த தரிசனத்தை அவன் கண்ட போது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. இந்த 10ஆம் வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, லூக்கா எழுதும் போது நாங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதுவரை லூக்கா எழுதும் போது அவர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். 3rd பர்சன்ல 3வது நபராக குறிப்பிட்ட அதே லூக்கா இந்த இடத்துல நாங்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ லூக்கா எங்க இருந்து வந்தாரு? நாங்கள் என்று சொல்லுகிறார். பின்னாடி உள்ள வசனங்கள்லயும் அதை பற்றி படிக்கிறோம். குறிப்பிட்ட ஒரு இடம் வரைக்கும், அதாவது 17வது அதிகாரம் முதல் வசனம் வரைக்கும் நாங்கள்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. 17வது அதிகாரம் முதல் வசனத்துல அவர்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இது எவ்விதமாக நடந்திருக்கலாம்? இதை குறித்து அந்த வேத வியாக்கியானர், வேத ஆராய்ச்சியாளர் என்ன எழுதுறாருன்னா, லூக்கா ஒரு மருத்துவர். இந்த இடங்கள்ல கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது பவுலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை லூக்காவுக்கு ஏற்பட்டிருக்கலாம். எந்த விதத்துல ஏற்பட்டிருக்கலாம்? அவருடைய தொழிலின் அடிப்படையில ஏற்பட்டிருக்கலான்ற. தொழிலின் அடிப்படையிலன்னு சொல்லி சொல்லும் போது
பவுல் வியாதிப்பட்டிருக்கலாம். அப்படி வியாதிப்பட்டிருக்கும் போது அவருடைய வியாதிக்கு சுகம் கொடுப்பதற்காக மருத்துவரான லூக்காவை சந்தித்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தான் கண்களால் கண்டதை லூக்கா எழுதுகிறார், இந்த இடத்துல எழுதுறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தடைன்னு சொல்லி சொல்லும் போது பவுல் தன்னுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் திட்டமிட்டு விட்டு செய்யலான்னு யோசிக்கும் போது சிக்காயிட்டார், உடம்பு சரியில்லாம ஆயிட்டார். அவராலே பயணம் செய்ய முடியவில்லை. ஆகவே அதன் மூலமாக தேவன் பவுலை தடை பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல பரிசுத்த ஆவியானவர் பவுலை தடை பண்ணியிருக்கலாம். அந்த தடையை தெளிவாக அறிந்து கொண்டார் பவுல். தடையை கண்டு தொய்ந்து போகவில்லை. அடுத்து தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை குறித்து பவுல் தெளிவாக அறிந்து கொண்டார். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, அநேக நேரங்கள்ல நம்மை சோர்வடைய பண்ணக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவருக்கு என்று அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாம் திட்டமிடும் போது சூழ்நிலைகளும் மனிதர்களும் நமக்குள்ளே ஆவியானுடைய வழி நடத்துதலும் வித்தியாசமாக இருக்கும் போது, தடைகள் வரும்போது நம்ம ஈஸியா சோர்ந்து போயிடுறோம். என்ன நம்ம நினைச்ச மாதிரி காரியங்கள் நடக்கலையே, நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு நடக்குதேன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். இந்த இடத்துல பவுல் தொய்ந்து போகவில்லை. ஒருவேளை தடைகளை பார்க்கும்போது அவர் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம், சோர்வு வந்திருக்கலாம். ஆனால் அந்த சோர்வு அவருடைய 2வது மிஷனரி பயணத்திற்கு தடையாக மாறிவிடவில்லை. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, என்னுடைய உடன் ஊழியர்களே, ஒருவேளை ஊழியத்துல நாம் நினைத்த மாதிரி காரியங்கள் நடக்கவில்லை என்பதற்காக சோர்ந்து விடுகிறோமா? சில நேரங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியத்தை நமக்கு தடை பண்ணுகிறார். இன்னும் வேற எந்த விதத்துல என்ன காரணங்களுக்காக ஆண்டவர் அதை தடை பண்ணியிருக்கலாம்? அந்த அதிகாரத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 16:7. மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். பித்தினியா தேசத்துக்கு போலான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அது எங்க இருக்கு? அதுவும் ஏசியால தான் இருக்கு. இந்த ஏசியா மைனர்ல நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறதாவது, எபேசு சபைக்கு, லவோதிக்கேயா சபைக்கு, இன்னும் நிறைய சபைகளுக்கு படிக்கிறோம்ல, அது எல்லாமே ஆசிய தேசத்துல உள்ள சபைகள். அப்போ இந்த பித்தினியா தேசத்துக்கு போலான்னு நினைக்கிறார், அதையும் ஆண்டவர் தடை பண்ணி விடுகிறார். தயவு செய்து 1 பேதுரு 1வது அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. 1 பேதுரு 1:1. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில் போதும் சிஸ்டர். 2வது வசனம் வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவதுன்னு சொல்லி பவுல் எழுதுறார். அதுல ஒரு சில நாடுகளை பற்றி, ஊர்களை பற்றி பவுல் சொல்லுகிறார். அந்த முதல் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா பித்தினியா தேசத்திலே இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். அப்போ தேவனுடைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பித்தினியா தேசத்திற்கு பவுல் போக வேண்டும் என்று திட்டமிட்டார். ஆனால் இந்த பேதுரு எழுதின நிருபத்தை பார்க்கும்போது பேதுரு மூலமாக பித்தினியால இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கப்பட்டார்கள், அவர்கள் விசுவாசத்துக்குள்ள வந்தாங்க. அப்போ பித்தினியா தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பது பேதுரு மூலமாக தேவனுடைய திட்டமாக இருக்கலாம். அது பவுல் மூலமாக சந்திக்க வேண்டாம்னு சொல்லி ஆவியானவர் யோசித்திருக்கலாம். ஆகவே பவுலை தடை பண்ணிவிட்டு அதற்கு பதிலாக பேதுருவை தேவன் அங்கே அனுப்பியிருக்கலாம். அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே, தடைகளை கண்டு துவண்டு விடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும். ஒரு காரியத்தை நீர் தடுக்கும் போது கொஞ்சம் உட்கார்ந்து அமைதியா யோசித்து, இதுல உங்களுடைய சித்தம் இருக்கிறதா இல்லையா என்று என்னுடைய தனி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி சென்று விடாதபடிக்கு, தொய்ந்து போய் விடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி காத்துக்கொள்ளும் சொல்லி ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, இப்போ இவங்க ஆசியா தேசத்துக்கு போகணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா ஆவியானவர் தடை பண்ணி விடுகிறார். திருப்பி ஆசியா தேசத்துக்கு போனாங்களா? போனார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 18வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது
அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெபாலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். இந்த எபேசு பட்டணம் எங்க இருக்கு? ஆசியா தேசத்துல உள்ள முக்கியமான ஒரு பட்டணம். அந்த எபேசுவிலே சபையை உருவாக்கக்கூடிய பவுல், எபேசு சபை பொறுப்பை தீமோத்தேயுடைய கையில கொடுக்கக்கூடிய பவுல் எப்ப கொடுக்கிறாரு? பின்னாடி கொடுக்கிறாரு. அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரத்துல ஆண்டவர் வேண்டாம்னு சொல்லி சொல்றார். ஆனா 18வது அதிகாரத்துல போக சொல்லி இருக்கலாம். அப்போ ஆண்டவருடைய வழிநடத்தல் சொல்லி சொல்லும் போது இந்த நபர் மூலமாக வேண்டாம், வேறொரு நபர் மூலமாக சொல்லி இருக்கலாம். அல்லது இப்பொழுது வேண்டாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் சொல்லி சொல்லலாம். ஒன்னு காட்ஸ் பீப்புள், ரெண்டாவது காட்ஸ் டைமிங், காட்ஸ் கைடன்ஸ், காட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த கேட்டதுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு பவுல் உணர்வுள்ளவராக இருந்தார் இல்லையா? எவ்வளவு சென்சிட்டிவா இருந்தார்ல. ஆண்டவர் தடை பண்ணின உடனே தாண்டி போய்விடவில்லை. கேட்டதுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பூட்டப்பட்ட கதவுகளின் மூலமாக பேசுகிற ஆவியானவர், நம்மை தடுக்கிற ஆவியானவர், அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஆவியானவர். இன்றைக்கு பூட்டப்பட்ட கதவுகளுக்கு முன்னாடி கவலையோடு, கண்ணீரோடு, ஏமாற்றத்தோடு அப்படியே உட்கார்ந்துருவோமா? பூட்டப்பட்ட கதவுகளை தட்டிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே ஏன் தடை பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையின் எந்த பகுதியா இருந்தாலும் தட்டிக்கிட்டே இருக்கோமா? சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏமாற்றம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை, தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை, தொய்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை வித்தியாசமாக வழி நடத்துகிறார். இது வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான காரியம். அப்போ நம்ம சொல்லலாம், இது என்னுடைய ஆவிக்குரிய பலவீனமா, அல்லது பவுலுடைய வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டாரா, இவ்விதமாக வரலாற்றுல நடந்திருக்கான்னு நம்ம கேட்கலாம். வரலாற்றிலே நிறைய சான்றுகள் உண்டு. தேவனாலே உன்னதமாக பயன்படுத்தப்பட்ட மக்கள் அவர்களுடைய திட்டங்களுக்கும் தேவனுடைய வழி நடத்துதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. கர்த்தர் ஆச்சரியமாக வழி நடத்துகிறார். சில நேரங்களில் நம்மால தீர்மானிக்க முடியாத போது தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய கர்த்தர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய கர்த்தர், நம்ம மீது அக்கறையுடைய கர்த்தர், அவருடைய சித்தத்தை விட்டு நம்ம வழுகக்கூடாதுன்னு சொல்லி நம்மை விரும்பக்கூடிய கர்த்தர் அவ்விதமாக நடத்துகிறார். அத நம்ம மேல அவர் வைத்திருக்கக்கூடிய அக்கறை. டேவிட் லிவிங்ஸ்டன் ஆண்டவராலே அழைக்கப்பட்ட போது அவர் எங்க போய் ஊழியம் செய்யணும்னு சொல்லி அவர் யோசித்தார் தெரியுமா? சைனாவுக்கு செல்ல வேண்டும் என்று யோசித்தார். ஆனால் கர்த்தர் அவரை எங்க வழி நடத்தினார் தெரியுமா? சைனாவுக்கு கதவுகளை அடைத்த கர்த்தர் அவரை ஆப்பிரிக்கா தேசத்துக்கு கொண்டு போனார். இருண்ட கண்டம் சொல்லி சொல்லப்படுற அங்கே சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, அங்கே மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். அடுத்தது தேவனாலே வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன் அதோனிராம் ஜட்சன் எங்க போகணும்னு ஆசைப்பட்டார் தெரியுமா? எங்க சென்று ஊழியம் செய்யணும்ட்டு நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்து, பாரத தேசத்துக்கு வந்து ஊழியம் செய்யணும்னு சொல்லி யோசித்தார். ஆனால் கர்த்தர் இங்கே வராதபடிக்கு அவர் அங்க இருக்கக்கூடிய மயன்மார் அல்லது பர்மா தேசம் சொல்லி முன்னாடி அழைக்கப்பட்ட அந்த தேசத்துக்கு கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு, இவர் மூலமாக சந்திக்கப்படுவதற்கு கர்த்தர் அவரை வழிநடத்தினார். வில்லியம் கேரி, த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன்ஸ் சொல்லி சொல்றோம்ல, இன்றைய அருட்பணியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய வில்லியம் கேரி, அவருடைய பாரம் என்ன, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆஸ்திரேலியா தேசத்தின் பக்கத்துல இருக்கக்கூடிய பாலினேஷியா தீவுகளுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் சொல்லி அவர் யோசித்தார். ஆனால் கர்த்தர் அவரை எங்க கொண்டு வந்தார் தெரியுமா? நம்முடைய இந்திய தேசத்துக்கு கொண்டு வந்தார். இந்திய தேசத்துக்கு கொண்டு வந்து அவர் மூலமாக மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்தார். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். டேவிட் லிவிங்ஸ்டன் திட்டமிட்டது தவறு கிடையாது. அதோனிராம் ஜட்சன் திட்டமிட்டது தவறு கிடையாது. வில்லியம் கேரி திட்டமிட்டது தவறு இல்லை. நம்முடைய அறிவு ஓரளவுக்கு தான் தெரியும். ஆனால் அதை தாண்டி கர்த்தர் ஆச்சரியமாக செயல்படுகிறார். அதனால தடைகளை கண்டு சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தடைகளை கண்டு ஏமாற்றம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை கர்த்தருடைய ஆவியானவர் போக ஒட்டாதிருந்தார். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றக்கூடிய கர்த்தர். தொடர்ந்து என்ன நடக்குது? தொடர்ந்து அதுல படிக்கலாம். 9வது வசனம் 10ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 16:9-10. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில்,
மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. போதும் சிஸ்டர். 8ஆம் வசனத்தை அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். பவுலுடைய முதல் மிஷனரி பயணத்துக்கும் 2வது மிஷனரி பயணத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, முதல் மிஷனரி பயணம் மோஸ்ட் ஆஃப் த டிராவல், அவருடைய பயணத்தின் முக்கியமான பகுதிகள் எல்லாமே கடல்ல போனார். ஆனால் 2வது மிஷனரி பயணத்துல அவர் ரோமன் பாசேஜ் அல்லது ரோம சாம்ராஜ்யத்தின் அந்த பாதை வழியாக அவர் டிராவல் பண்றாரு. சரி, இந்த தேசத்தை விட்டு தாண்டி வராங்க. கடைசி அடுத்து எங்க போறாங்கன்னா துரோவாவுக்கு போறாங்க. துரோவாவை தாண்டி என்ன இருக்கு? கடல் தான் இருக்கு. துரோவாவை தாண்டி கடல் தான் இருக்கு. அதை தாண்டி என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. ஏசியாவுக்கு போலான்னு நினைச்சா பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணி விட்டார். சரி, துரோவாவுக்கு போனா அதை தாண்டி கடல் தான் இருக்கு. அடுத்து என்ன செய்வது? அப்படியே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் விட்டு விடுவாரா? விட்டு விடவில்லையே. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில இந்த சூழ்நிலைக்கு மேல என்னால முன்னேற முடியாதுன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோமா? அப்படி இல்ல. கர்த்தர் தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய ஒரு கர்த்தர். பவுலுடைய வாழ்க்கையில அதான் நடக்குது. அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம வாசிக்க கேட்ட மாதிரி 9ஆம் வசனத்துல, அன்றைக்கு ராத்திரி பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. பவுலுக்கு ஒரு விஷன் வந்துச்சு, தரிசனம் வந்துச்சு. அப்போ தரிசனம் வந்துச்சுன்னா தான் அவங்க உண்மையான ஊழியக்காரர் அல்லது உன்னதமான ஊழியக்காரர். தரிசனம், சொப்பனம், வெளிப்பாடு இதுதான் முக்கியமானதுன்னு சொல்லி பவுல் சொல்றாரு? அப்படி சொல்ல. இதை எதற்காக லூக்கா எழுதியிருக்கிறார்? எதற்காக பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் இதுல பதிவு செய்திருக்கிறார்னா, கர்த்தர் பல்வேறு சூழ்நிலைகள்ல வித்தியாசமாக நம்மோடு பேசக்கூடிய கர்த்தர், பல்வேறு சூழ்நிலைகளை பயன்படுத்தி நம்மோடு இடைப்படக்கூடிய கர்த்தர். கர்த்தர் பேசுகிறாரா இல்லையான்றதான் கேள்வி. ஒருவேளை கர்த்தர் பேசுகிறாரா அல்லது நானே காரியங்களை தீர்மானிக்கிறேனான்றதை எந்த விதத்துல நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும்னா, உறுதிப்படுத்தி கொள்ள முடியும்னா, கர்த்தர் பேசும்போது என்றைக்குமே வசனத்துக்கு எதிராக பேச மாட்டார். இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளும். கர்த்தர் பேசுறார், தரிசனத்து மூலமா பேசினார், அது மூலமா பேசினார், இது மூலமா பேசுறாருன்னு சொல்லி சொல்லக்கூடிய அநேக மக்கள், அவர்களுடைய போதனை, அவர்களுடைய ஊழிய முறைமைகள் கர்த்தருடைய வசனத்துக்கு எதிராக இருக்குமானால் அது கர்த்தர் பேசினார் சொல்லி சொல்ல முடியாது. 2வது, கர்த்தர் பேசினார் சொல்லி சொல்றத மூத்த விசுவாசிகளோடு, ஆவிக்குரிய மக்களோடு, ஆவிக்குரிய ஐக்கியத்தோடு கலந்து ஆலோசிக்கும் போது அவர்களுடைய ஆலோசனைகளும் மிக மிக முக்கியமான காரியம். இந்த இடத்துல பவுல் தனியாக ஊழியத்துக்கு போல. பவுலோடு யார் இருக்கா? சீலா இருக்கார். பவுலோட பர்னபா இருக்கார். பவுலோட யார் இருக்கா? டாக்டர் லூக்காவும் இருக்கார். மறந்துறாங்க. அப்போ கர்த்தருடைய ஊழியத்துல எல்லாருக்குமே பங்கு உண்டு. முழு நேர ஊழியர்கள் மாத்திரம்தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலோன்னு சொல்லி பைபிள் சொல்லல. இன்னும் என்ன தெரியுமா சொல்றாங்க? லூக்கா மக்கதேனியா தேசத்தை சேர்ந்தவராக இருக்கலோன்றாங்க. இந்த நம்ம வாசிக்க கேட்ட அந்த வசனத்துல ஒரு தரிசனம் வருகிறது. அந்த தரிசனத்துல என்ன பாக்குறாருன்னா, மக்கதேனியா தேசத்தான் ஒருவன் வந்து மக்கதேனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர்களை வேண்டிக் கொண்டார். எவ்வளவு அழகான ஒரு தரிசனம் இல்லையா? ராத்திரியில ஒரு தரிசனம் வருது. அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு தரிசனம் வருது. அது எந்த அளவுக்கு முக்கியமான தரிசனம்? 26வது அதிகாரம், அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. 26:19. ஆகையால் அகிரிப்பே ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. பவுல் இங்க என்ன சொல்றாரு? அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும் போது என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த தரிசனம் பரம தரிசனம், தேவன் கொடுத்த தரிசனம், பரலோகத்திலிருந்து கொடுத்த தரிசனம். இட்ஸ் எ விஷன் ஆஃப் இட்டர்னிட்டி. பரம தரிசனம் சொல்லி சொல்றாரு. அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லைன்னு சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துல தங்களுடைய தேவையை அறிவிக்கக்கூடிய ஒரு மனிதன் கனவிலே தோன்றுகிறான். கனவுல தோன்றி என்ன சொல்றான்னா, மக்கதேனியா தேசத்திற்கு வர வேண்டும் என்று அவர்களை அழைக்கிறான். இந்த மக்கதேனியா தேசம் எங்க இருக்கு? ஐரோப்பால இருக்கு.
யூரோப்ல இருக்கு. அப்போ பவுல் திட்டமிட்டது ஆசியாவுக்கு போக வேண்டும் என்று திட்டமிட்டார். அதாவது கிழக்கு பக்கம் போக வேண்டும் என்று அவர் யோசித்தார். ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு, அவரை மேற்கு பக்கமாக போக சொல்லி வழி நடத்திட்டார். அப்ப கர்த்தருடைய வழி நடத்தல் வித்தியாசமா இருக்கு. இந்த தரிசனத்தை கண்ட உடனே பவுல் என்ன செய்கிறார், ஒரு மக்கதோனியா தேசத்தான் வந்து நின்று தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சொல்லி கேட்கிற மாதிரி அவருக்கு தோணுது. கேட்ட உடனே 10ஆம் வசனத்துல இருந்து செய்றாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம் சொல்லி சொல்றார். எப்படி நிச்சயித்துக் கொண்டு? இதை குறித்து ஒரு தேவனுடைய மனிதர் இவ்விதமாக சொல்கிறார், எல்லா ஏதுக்களையும் எடுத்து நம்முடைய மூல அறிவை பயன்படுத்தி அதையும் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே கொடுத்து இதுதான் கர்த்தருடைய சித்தம் என்று உறுதிப்படுத்தி கொண்டு பவுலுடைய நண்பர்களும் முன்னேறுகிறார்கள். அப்போ ஒரு கதவு பூட்டப்படும் போது கர்த்தர் அடுத்த கதவை திறக்கிறார். பூட்டப்பட்ட கதவுகள் மூலமாக பேசக்கூடிய கர்த்தர், திறந்த வாசலை நமக்கு கொடுக்கக்கூடிய கர்த்தர். அப்போ தடைகளை கண்டு சோர்ந்து விட வேண்டாம். கர்த்தர் ஒரு கதவை பூட்டுவாரால் அடுத்த கதவை திறப்பார். இதில் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சத்தியம். ஒருவேளை ஆசியாவிலே சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது மிக மிக முக்கியமானதுன்னு சொல்லி பவுல் நினைச்சிருக்கலாம். ஆனால் அதே நேரத்துல தேவனுடைய திட்டங்கள் அதைவிட உன்னதமானவை. இதை குறித்து ஒரு தேவனுடைய மனிதன் தன்னுடைய செய்தியில வேத ஆராய்ச்சியில விதமாக சொல்கிறார். ஒருவேளை ஐரோப்பாவுக்கு பவுல் சென்றிராவிட்டால் சுவிசேஷம் அந்த நேரத்துல ஐரோப்பாக்குள்ளே சென்றிருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஐரோப்பாவிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது எவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த முழு உலகத்திலேயே உருவாக்கி இருக்கு இல்லையா? அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த ஐரோப்பா தேசத்தில் இருந்தா அந்த ஆதி காலத்துல முழு உலகத்திற்கும் அருட்பணியாளர்கள் மிஷனரிஸ் அனுப்பப்பட்டாங்க. இந்திய தேசத்துல வந்த அருட்பணியாளர்கள் சொல்லி நீங்க எடுத்தீங்கன்னா முதலாவது வந்த அருட்பணியாளர்கள் ஐரோப்பா தேசத்தை சேர்ந்தவர்கள். அவ்வளவு பெரிய தாக்கத்தை முழு உலகத்துல சுவிசேஷம் பரவுவதற்கு கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். அவ்விதமாக ஐரோப்பா தேசத்துக்குள்ளே சுவிசேஷம் முதலாவது சென்றது யார் மூலமாக தெரியுமா? பவுல் மூலமாக. பவுல் இதை அறிந்திருந்தாரா? அறியவில்லை. கேட்டது அருமையான சகோதர சகோதரிகளே, தடைகள் மத்தியில, ஏமாற்றங்கள் மத்தியில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் உன்னதமானவை. கர்த்தர் அடைக்கக்கூடிய கதவுகள் உன்னதமானவை. கர்த்தர் திறக்கக்கூடிய கதவுகள் உன்னதமானவை. இதை மறந்துட வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை ஆவியானவருடைய வழி நடத்தல் படி நம்ம செய்யறோமா? அருமையான சகோதர சகோதரிகளை, இவ்விதமாக வாழுவதற்கு, இவ்விதமாக ஊழியம் செய்வதற்கு நம்மளை அர்ப்பணிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். மாசிடோனியன் கால் சொல்லி சொல்லுவாங்க, மக்கதோனியா அழைப்பு. இந்த அழைப்பு வந்த உடனே பவுலும் அவருடைய சகோதரர்களும் இதை உறுதிப்படுத்தி கொண்டு என்ன செய்யறாங்கன்னா கிளம்பி போறாங்க. எங்க போறாங்க? 11வது 12வது வசனங்களை வாசிங்க சிஸ்டர். துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திராக்கே தீவுக்கும் மறுநாளில் நெயோப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம். அவருடைய பிரயாணத்தை அப்படியே லூக்கா எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? துரோவா ஒரு ஹார்பர் சிட்டி, அதாவது ஒரு துறைமுக பட்டணம். துரோவாவுக்கு போய் கப்பல் ஏறுறாங்க. அங்கிருந்து ஒரு தீவுக்கு போறாங்க, சாமோத்திரியாக்கே தீவுக்கு போறாங்க. நம்முடைய ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய அந்த மேப்பை, அந்த வரைபடத்தை அப்படியே பாருங்க. அந்த சாமோத்திரியா தீவு அங்க இருக்கு பாருங்க நடுவுல. அதாவது அந்த சகோதரர் பரமாத்மா காட்டுற இடத்துல இருக்கு பாருங்க. அந்த தீவுக்கு அங்க போறாங்க. அங்க இருந்து எங்க போறாங்க? நெயோபோலிக்கு போறாங்க. நெயோபோலின்ற ஊருக்கு போய், அந்த பட்டணத்துக்கு போய் அங்கிருந்து எங்க போறாங்கன்னா மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றில் தலைமையான ஒரு தேசம், முக்கியமான இடம், நுழைஞ்ச உடனே இருக்கக்கூடிய இடம். அது என்னது? அது பிலிப்பு தேசம். பிலிப்பி என்ற இடத்துக்கு அவங்க என்ன செய்யறாங்க? வராங்க. நமக்கு பின்னாடி தெரியும், பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லையா? இந்த இடத்துக்கு வராங்க. இந்த பிலிப்பு பட்டணத்தை பத்தி ஒரு சில காரியங்கள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த பெயர் எந்த அடிப்படையில வருதுன்னா, கிரேக்க அரசனாகிய பிலிப்புவின் பெயரிலிருந்து வந்த பெயர். அந்த பெயரை எதுக்கு வச்சிருக்காங்க? அந்த பட்டணத்துக்கு வச்சிருக்காங்க, அந்த ஊருக்கு வச்சிருக்காங்க. இது யாருடைய பெயர்? மகா அலெக்சாண்டர் சொல்லி அழைக்கப்பட்ட கிரேக்க சக்கரவர்த்தி இருக்கார் இல்லையா, அவருடைய தகப்பனாருடைய பெயர். தகப்பனாருடைய பெயர் அலெக்சாண்டருடைய அப்பாவுடைய பெயர். அந்த பெயரை என்ன செய்யறாங்க? வச்சிருக்காங்க. ஒருவேளை தெசலோனிக்கா அல்ல தெசலோனிக்கேயான்ற பட்டணம் எந்த பெயரின் அடிப்படையில் அழைக்கப்படுதுன்னு சொல்லி வரலாற்று வல்லுநர்கள் சொல்றாங்கன்னா, அலெக்சாண்டருடைய ஆஃப் சிஸ்டர், பாதி சகோதரியாகிய ஒரு பெண்ணுடைய பெயரினாலே தெசலோனிக்கே என்ற பட்டணம் என்ன செய்யப்படுது? அழைக்கப்படுகிறது. இந்த பிலிப்பு பட்டணம் மிக மிக முக்கியமான ஒரு பட்டணம். ஆக்சுவலா இது யாருடைய குடியிருப்பு? கிரேக்க மக்களுடைய குடியிருப்பு. ஆனால் ரோமர் அவர்கள் மீது படையெடுத்து அந்த இடத்தை ஃபுல்லா கைப்பற்றிட்டாங்க. இப்ப எதா மாறிடுச்சு? கிரேக்க பட்டணங்கள் ரோமர் பட்டணங்களாக மாறிவிட்டது. அப்போ ரோமன் காலனியாக மாறிவிட்டது. ரோமன் காலனினா ரோம குடியிருப்புகளாக மாறிவிட்டது. இந்த ரோம குடியிருப்புகள் மிக மிக முக்கியமானவை. அந்த ரோமன் சிட்டிசன்ஸ், ரோம குடியுரிமை பெற்றவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு, தங்களுடைய சாம்ராஜ்யத்துக்கு மிக மிக உண்மையா இருக்கக்கூடிய மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே கொண்டு வந்து ரோம மக்களை குடியேற்றினார்கள். ரோம சாம்ராஜ்யத்திலும் யாரை கொண்டு வந்து குடியேற்றினாங்க? முக்கியமாக ரோம மிலிட்டரியில பணிபுரிந்து ரிட்டையர்டான சோல்ஜர்ஸ், அதாவது அதிகாரிகள், ரோம படையிலே பணிபுரிந்து அதுல இருந்து வெளியே வந்த மக்கள் தங்களுடைய ஓய்வுக்கு பிறகு அவங்கள கொண்டு வந்து இங்க குடியமர்த்துறாங்க. சரி, அவங்க பேசக்கூடிய மொழி அந்த ரோம மொழியை அவங்க பேசுறாங்க. அவர்கள் எந்த நாட்டுடைய குடியுரிமை பெற்றவர்கள்? ரோம சாம்ராஜ்யத்தின் குடியுரிமை பெற்றவர்கள், ரோம சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். ஆகவே தங்களுடைய தேசத்துக்கு, தங்களுடைய சாம்ராஜ்யத்திற்கு, தங்களுடைய அரசாட்சிக்கு லாயலா இருக்கணும்னு சொல்லி யோசிக்கக்கூடிய மக்கள். இவங்களை அரசாங்கம் எவ்விதமாக ட்ரீட் பண்ணுச்சு? மற்றவர்களுக்கு அங்க டாக்ஸ் உண்டு, மற்றவர்கள் வரி செலுத்த வேண்டும். ஆனால் ரோம சிட்டிசன்ஸ், முக்கியமாக அங்க குடியமர்த்தப்பட்ட மக்கள் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த பிலிப்பு பட்டணம் தெசலோனிக்கே, அந்த மாசிடோனியா தேசத்துல உள்ள முக்கியமான ஒரு பட்டணம், மிகவும் செழிப்பான ஒரு பட்டணம். அந்த பட்டணத்திற்கு பவுல் அவருடைய டீம் என்ன செய்யறாங்க? போறாங்க. அங்க போய் என்ன செய்யறாங்க? 13வது வசனம் வாசிங்க. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். என்ன செய்யறாங்கன்னா, பிலிப்பு பட்டணத்துக்கு போகும்போது அடுத்து இந்த அதிகாரத்துல முக்கியமான 3 நபர்கள் வராங்க. முக்கியமான 3 நபர்கள் சொல்லி பார்க்கும்போது, முதலாவது யாரை பற்றி படிக்கிறோம்னா, அந்த நம்ம வாசிக்க கேட்ட வசனத்துக்கு அடுத்த வசனத்துல 14ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா லீதியா பற்றி படிக்கிறோம். லீதியாள் எனப்பட்ட ஒரு பெண்ணை பற்றி படிக்கிறோம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலா படிக்கலாம். அவளை பற்றி படிக்கிறோம். அடுத்து 16ஆம் வசனத்துல இருந்து குறி சொல்லக்கூடிய ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண்ணை பற்றி படிக்கிறோம். லீதியாளை பற்றி படிக்கிறோம், குறி சொல்லக்கூடிய பெண்ணை பற்றி படிக்கிறோம். 22ஆம் வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் ஒரு சிறைச்சாலைக்காரனை பற்றி படிக்கிறோம். 3 நபர்களை குறித்து லூக்கா இங்க எழுதுறார். பிலிப்பு பட்டணத்துல பவுல் ஊழியம் செய்யும் போது நாம் கவனிக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, பவுலுடைய ஊழியத்தின் மூலமாக தனிநபர்கள் சந்திக்கப்படுகிறார்கள். தனிநபர்கள் மூலமாக முழு குடும்பமும் சந்திக்கப்படுகிறது. முதல்ல பார்த்தோம், தடைகளை கண்டு தொய்யாத ஒரு ஊழியர், சோர்ந்து போகாத ஒரு ஊழியர், அல்லது ஊழியத்தை நிறுத்திவிடாத ஒரு ஊழியர். 2வது, தனி நபர்களை சந்தித்த ஊழியர், அல்லது பவுலுடைய ஊழியம் தனிநபர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. தனிநபர்கள் மாத்திரமல்ல, தனிநபர்கள் மூலமாக முழு குடும்பங்களும் மாற்றப்பட்டது. விளைவு சமுதாயத்துல ஒரு பெரிய பாதிப்பு வந்துச்சு. என்ன நடக்குது? அந்த 13ஆம் வசனத்தை மறுபடி கவனிச்சிங்கன்னா, ஓய்வு நாளிலே நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். இப்போ
இதுல ஒரு கேள்வி, என்ன கேள்வி? பொதுவா ஒரு பட்டணத்துக்கு பவுல் போனார்னா எங்க போவாரு? யூதருடைய ஜப ஆலயங்களுக்கு போவார். ஆனா இங்க அவங்க ஜப ஆலயத்துக்கு போல. அதுக்கு பதிலா என்ன போட்டிருக்கு? ஆற்று ஓரத்திலே ஜெபிக்கக்கூடிய இடத்திற்கு நாங்கள் சென்று அங்கே உள்ள பெண்களுக்கு நாங்கள் உபதேசித்தோம் சொல்லி பார்க்கிறோம். ஏன், என்ன காரணத்துக்காக ஆத்து பக்கத்துல போனாங்க? ஏன் ஜப ஆலயங்கள் இல்ல? வரலாற்றை படித்து பார்க்கும்போது யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு ஊர்ல அல்லது ஒரு நாட்டுல ஒரு இடத்துல 10 ஆண்களுக்கும் அதிகமான ஆண்கள் இருப்பார்களானால் ஒரு ஜப ஆலயத்தை என்ன செய்வாங்க? உருவாக்கிடுவாங்க. 10 யூத ஆண்களுக்கு அதிகமான மக்கள் இருப்பார்களானால் ஒரு யூத ஜப ஆலயம், சினகாகுன்னு சொல்லி சொல்றோம்ல, அதை உருவாக்கி விடுவார்கள். அப்போ இது எதை காட்டுகிறதுனா, பிலிப்பி பட்டணத்துல 10 யூதர்கள் கூட இல்லை. 10 யூதர்கள் கூட இல்லை. ஆகவே என்ன செய்யறாங்கன்னா, ஆற்றின் அருகே போய் ஜெபிக்கிறார்கள். ஆற்றின் அருகே ஜெபத்திற்காக கூடி வரக்கூடிய பெண்களோடு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை உபதேசிக்கிறார்கள். பவுலுடைய ஊழியத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதற்கு காரணம், ஆவியானவருடைய வழிநடத்தல் தெளிவாக இருந்ததற்கு காரணம், தனி மனிதர்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றப்பட்டதற்கு காரணம், எந்த சூழ்நிலைகளும் பவுலை அசைக்காதபடிக்கு உன்னதமான ஊழியராக, உறுதியான ஊழியராக அவர் முன்னேறினதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஜெபம், அவருடைய தனி ஜெபம், மற்றவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபம். அதுல வார்த்தையை பாருங்களேன், வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து, ஜெபம் அவர்களுடைய வாழ்க்கையின் வழக்கமாக இருந்தது. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, உறுதியான ஊழியர்னு சொல்லி பவுலை பற்றி படிக்கிறோம் இல்லையா? பவுலுடைய வாழ்க்கை மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு மகத்துவமான காரியங்களுக்கு செய்ததுடைய முக்கியமான ரகசியம் என்னன்னா, பவுலுடைய வாழ்க்கையில ஜெபம் வழக்கமாக இருந்தது. பவுலுக்கு வேலைகள் இருந்துச்சு, நிறைய வேலைகள் இருந்துச்சு. அவர் கடிதங்களை எழுதினார். சில இடங்கள்ல தன்னுடைய தேவைகளுக்காக தானே வேலை செஞ்சார், கூடார தொழில் செய்தார். பின்னாடி நம்ம படிப்போம் அதை பற்றி. அபிதமாக செயல்படக்கூடிய ஒரு மனிதர். இன்னைக்கு இருக்க மாதிரி டிராவல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. நிறைய இடங்களுக்கு கால் கடுக்க நடந்து சென்றார். நல்ல ஹெல்த்தி பாடியா இல்ல, பலவீனம் உள்ளவர். அவருக்கு வரக்கூடிய அந்த மலேரியா, அந்த ஆண்டவரே நமக்கு சித்தமானால் என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த பலவீனத்தை எடுத்து போடும் சொல்லி ஜோம் பண்ணார்ல, அந்த மலேரியாவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்கன்னா, ஒரு கம்பியை பழுக்க காய்ச்சி தலையில குத்துனா எப்படி இருக்குமோ அதே அளவு வேதனையை அவர் அனுபவித்திருப்பார்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு வேதனைகள்லாம் உண்டான இது மத்தியில பவுல் ஜெபித்தார். இதுக்கு வேற என்ன ஆதாரம் இருக்கு? அதே அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 24, 25வது வசனங்களை வாசிங்க. அவர் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு உன்னதமான சாட்சி இல்லையா? அடிச்சு அவர்கள் தப்பு பண்ணாங்களா? தப்பு பண்ணல. கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தார்கள். அந்த பிசாசு பிடிச்ச பெண்ணை சுகமாக்குனாங்க. ஆதாயம் கிடைக்கிறது அற்று போயிட்டுன்னு சொல்லி அவங்க மேல அநியாயமாக பழி சுமத்தி அவங்கள விசாரிக்காதபடிக்கு கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. காவல்காரன் பயந்து போய் தன்னுடைய பாதுகாப்புக்காக என்ன பண்றான்னா, அவங்களை கொண்டு போய் உட்காவலறையில, ஒருவேளை இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல அந்த செல், பயங்கர கிரிமினல்ஸ, குற்றவாளிகள் அடைக்கக்கூடிய செல்ல கொண்டு போய் அவங்களுடைய கால்களை தொழுமரத்துல மாட்டி வச்சிட்டோம். தொழுமரம் சொல்லி சொல்லும் போது 2 கட்டைகள் இரும்பு கிளாம்பால இணைக்கப்பட்டிருக்கும். அதனால ஹோல் இருக்கும். அதுக்கு உள்ள காலை விட்டு கம்ப்ளீட்டா மூடிடுவாங்க. ஒரு தேவனுடைய மனிதர் இவ்விதமாக எழுதுகிறார். வரலாற்று பூர்வமா பார்க்கும்போது பவுல் சீலாவுடைய கால்கள் மட்டுமல்ல, கைகள் கழுத்தும் தொழுமரத்துல மாட்டப்பட்டிருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அவ்விதமாக மாட்டி வச்சிட்டாங்க. இவ்விதமாக செய்யாத தவறுக்காக அடிக்கப்பட்டு சுவிசேஷத்து நிமித்தமாக குற்றவாளியாக சுமத்தப்பட்டு அடிச்சு ஜெயில கொண்டு வச்சிருக்கும் போது நம்ம வேதத்துல என்ன வாசிக்கிறோம்? நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபித்தார்கள், தேவனை துதித்து பாடினார்கள். அப்போ வாழ்க்கையில எல்லாம் சாதகமாக நடக்கும் போது நாம் ஜெபிக்காவிட்டால்
வாழ்க்கையில பாதகமான சூழ்நிலை வரும்போது, அடி விழும்போது, அநியாயமாக குற்றம் சாட்டப்படும் போது, வாழ்க்கையின் எதிர்காலமே சூன்யமாக மாறிவிடும் போது, அல்லது நேரம் இல்லாதபடிக்கு ராத்திரியில வேதனைகள் மத்தியில ஜெபிக்க முடியுமானால் அவர்கள் ஜெபித்தார்கள். ஜெபித்தார்கள் என்று வேதவசனம் தெளிவாக சொல்கிறது. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அநேக நேரம் நம்ம ஜெபம் பண்றதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? ஏன் ஆத்துமாக்களை குறித்து பாரம் இல்லை தெரியுமா? நாம் ஜெபிக்கவில்லை. ஏன் ஆவியானவருடைய வழி நடத்தல் இல்லை? நாம் ஜெபிக்கவில்லை. ஏன் தேவனுடைய வல்லமை நம் மூலமாக வெளிப்படவில்லை? நாம் ஜெபிக்கவில்லை. ஏன் நாம் எளிதாக தடைகளை கண்டு தொய்ந்து விடுகிறோம்? நாம் ஜெபிக்கவில்லை. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நம் மூலமாக செயல்படுகிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அமிழ்ந்து விடாதபடிக்கு அதிலே தூக்கி நிறுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். இந்த இடத்துல வழக்கமாக ஜெபம் பண்ணக்கூடிய இடத்துல பவுலும் சீலாவும் அவருடைய நண்பர்களும் ஜெபிக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை உபதேசிக்கிறார்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக அறிந்திருந்த பவுல், நீங்க மறுபடி வேதத்துல படிக்கிறோம், யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் தங்கி இருந்து கர்த்தருடைய வசனத்தை உபதேசிக்கிறார்கள். கொரிந்து சபையில 18 மாதங்கள் தங்கி இருந்து கர்த்தருடைய வசனத்தை உபதேசிக்கிறார்கள். அப்போ வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்பதை மறுபடி நம்ம முக்கியப்படுத்துறோம் இல்லையா? அதற்கான காரணம் என்னன்னா, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ரகசியம். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்துல இருக்கிறோம். இன்றைக்கு உள்ள வாலிபர்கள், இன்றைக்கு உள்ள இளம் ஊழியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களுடைய டெக்னாலஜி நாலேஜ் மூலமாக, இன்றைக்குள்ள அறிவியல் கண்டுபிடிப்புகள் அல்லது தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்தின் மூலமாக மக்களை சந்தித்து விடலாம், மக்கள் மத்தியில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடலாம் சொல்லி கனவு காணுகிறார்கள். ஒன்றும் நடக்காது. தொழில்நுட்பங்கள் நல்லது, அதை பயன்படுத்துவது நல்லது. அப்படி ஒரு தொழில்நுட்பம் இல்லைன்னா இந்த ஜூம்ல நம்ம எல்லாருமே இப்போ சேர்ந்து ஒரு பகுதியை படிக்க முடியாது. இது ஒரு நல்ல ஒரு ஏதுக்கள். ஆனால் ஆவிக்குரிய விதத்துல தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமானால், தனி மனிதர்களுடைய வாழ்க்கையில, குடும்பங்களுடைய வாழ்க்கையில, மனிதர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் தலைகீழாக திருப்பி போட வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையிலையும் தடைகளை கண்டு தொய்ந்து போகாமல் இருக்க வேண்டுமானால், தேவன் எந்த கதவுகளை திறக்கிறார், எந்த கதவுகளை பூட்டுகிறார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டுமானால், நாம் தேவனோடு நெருங்கின உறவிலே இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய உறவு எவ்விதமாக இருக்கிறது? உறுதியான ஊழியர்னு சொல்லி சொல்லும் போது ஆற்றின் அருகே ஜெபித்தார், அடிபடும் போதும் ஜெபித்தார், சிறைச்சாலையிலே கை கால்கள் கட்டப்பட்டிருக்கும் போதும் ஜெபித்தார். நீங்க நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை தனிப்பட்ட விதத்துல எவ்வளவு நேரம் படிக்கிறோம்? கர்த்தருடைய வசனத்தினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகிறோமா இல்லையான்றதை நம்ம யோசித்து பார்க்கலாம். அவ்விதமாக செய்யாவிட்டால் இந்த வல்லமை உள்ள உன்னதமான ஊழியருடைய லெவல்ல கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியாது. இன்னைக்கு ராத்திரி நம்ம எப்படி இருக்கும்ன்றதை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இன்னைக்கு ராத்திரி பார்த்த 2 காரியங்கள். ஒன்று, தடைகளை கண்டு தொய்ந்து போகாத ஊழியர், அடைக்கப்பட்ட கதவுகளை கண்டு அமைதியாகி விடாத ஊழியர். அதே நேரத்துல கதவை கர்த்தர் திறக்கும் போது அந்த கதவை பயன்படுத்துவதற்காக முன்னேறி செல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதர், உறுதியான ஊழியர். அந்த உறுதியான ஊழியர் பிலிப்பு பட்டணத்துக்கு சென்ற உடனே ஜெப ஆலயத்துக்கு இல்லாதபடியினாலே ஆற்றங்கரைக்கு பக்கத்துல போய் எப்பொழுதும் ஜெபம் பண்ற இடத்துல பெண்களுக்கு அவர்கள் உபதேசிக்கிறார்கள். கர்த்தர் தனி நபரை தொடுகிறார், குடும்பங்களை தொடுகிறார். விளைவு, அந்த ஊரிலே ஒரு சபை உருவானது. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோன்றதை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஏன் தடைகள்? நான் நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்று. ஏன் கர்த்தர் தடுக்கிறார்? ஏன் கர்த்தர் கதவுகளை பூட்டிவிட்டார்? நான் அதை தாண்டி எங்க போறது தெரியலையே. ஊழியமாக இருக்கலாம், தனி வாழ்வாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், பணியா இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளும் போது அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் உன்னதமானவை. தடைகளை கண்டு சோர்ந்து போயிடுறோமா? ஏமாற்றம் அடைந்து விடுகிறோமா? தடுமாறுறோமா? தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை.
பூட்டப்பட்ட கதவுகளுக்கு பக்கத்துல திறந்த வாசலை வைத்திருக்கக்கூடிய கர்த்தர். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எதுவோ அதன் அடிப்படையில வாழ்ந்து விட, ஊழியம் செய்து விட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நம்ம ஜெபம் பண்ணலாமா? என்னுடைய வழியிலேயே என்ன விட்டுறாதுங்க ஆண்டவரே. உம்முடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தத்தை நிறைவேற்றிவிட எனக்கு கிருபை தாரும் சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஏன்னா அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் உன்னதமானவை. இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கலாமா? வேத தியானம், வேதத்தை வாசிப்பது, வேதத்தை படிப்பது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எந்த அளவு இருக்குன்னு யோசிச்சு பார்க்கலாமா? நம்மளே யாரோ ஒருத்தர் ஜெபித்து முடிக்கலாமா? மகத்துவமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சாயங்கால வேளையில உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சாயங்கால வேளையில ஆண்டவரே, உன்னதமான ஊழியர் ஆண்டவரே பவுலடியாருடைய வாழ்க்கையில் இருந்து அநேக காரியங்களை தேவரீர் நீர் கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய சத்தியத்திற்காக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ பவுலடியாருடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே அதன் அடிப்படையில நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்களுடைய ஊழிய வாழ்க்கையிலும் நாங்கள் அதை கடைபிடிக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும். அநேக நேரத்துல எங்களுடைய வேலைகளிலும் மற்ற காரியங்களிலும் கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது, கதவுகள் மூடப்பட்டு விட்டதுன்னு ஆண்டவரே அநேக நேரத்துல யோசித்த நாட்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, அந்த மூடப்பட்ட கதவுகளுக்கு அருகாமையே ஆண்டவரே எங்களுக்கு திறந்த வாசலை தேவன் எங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறன்றத ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டோம் சுவாமி. உங்களுடைய இந்த ஆழமான ஆண்டவரே இந்த உன்னதமான வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் சுவாமி. ஆண்டவரே, மூடப்பட்ட கதவுகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரே அடைக்கப்பட்ட பாதைகளுக்கு மத்தியிலும் உம்முடைய திட்டம் உன்னதமான திட்டமாக இருக்கு சுவாமி. எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரே அதை ஆழமாக புரிந்து கொண்டு அப்பா அனுதினமும் உம்மை தேடக்கூடிய ஆண்டவரே உம்மிடத்தில் ஜெபிக்கக்கூடிய காரியங்களில் நாங்கள் அதிகமாக வளர எங்களுக்கு உதவி செய்யும். அப்பா, பவுலடியார் ஆண்டவரே வழக்கமாக ஆண்டவரை ஜெபிக்கக்கூடிய இடத்துல ஜெபித்து ஆண்டவரே பெண்களுக்கு உபதேசித்த காரியங்களை குறித்து ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டோம் சுவாமி. அப்பா, இதே பழக்கத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அனுதினமும் உண்மை தேட அநேக பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு மத்தியிலும் மூடப்பட்ட பாதைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரை உண்மை தேட ஆண்டவரே நீர் எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நீர் வைத்திருக்கக்கூடிய உன்னதமான திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு முழுமையாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, அனுதினமும் நாங்கள் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை உங்களுடைய வசனத்தின்படி நாங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொருத்தரின் மூலம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார் என்றதை ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா, பரிசுத்த ஆவியானவர் அவ்விதமாய் செயல்படும் விதமாக ஆண்டவரை உம்மை தேடவும் நாங்கள் ஜெபிக்கவும் உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கவும் உம்முடைய உன்னதமான திட்டத்தை ஆண்டவரை மெதுவாக ஆண்டவரை நாங்கள் புரிந்து கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும், ஞானத்தை தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து வேத ஆண்டவரே அறிவுல நாங்கள் வளர தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும். தொடர்ந்து ஆண்டவரே அநேக காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் ரகசியங்களை புரிந்து கொள்ளவும் அதன்படி நாங்கள் நடக்கவும் தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும். இதோ இந்த வசனத்துக்காக ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக இந்த செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. சகோதரருக்கும் ஆண்டவரே இதுல பங்கு பெற்ற அநேக சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் கேட்கவும் அதன்படி நடக்கவும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே சாட்சி உள்ள வாழ்க்கையை ஆண்டவரை நாங்கள் வாழ தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே அநேக ஊழியக்காரர்களை ஆண்டவரே நீர் இந்த இந்திய தேசத்துக்கு அழைத்து வந்தீரே சுவாமி. அப்பா, அவர்கள் வந்ததனுடைய நோக்கம் ஆண்டவரை எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதற்கு தேவன் கிருபை செய்யும். எங்களுக்கு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு செலுத்துறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன், நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.